ஒரு பட்டணத்துல கோடை காலம் அப்பதான் ஆரம்பிச்சுது. சூரியன் அவரோட வெப்பத்தை 10 மடங்கா கொடுத்தாரு. அந்த பட்டணத்துல சிமெண்ட் கட்டடங்களுக்கு நடுவுல அனல் காத்து எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுத்துச்சு. நகரத்திலேயே பிறந்து வளர்ந்த பொண்ணு அனாமிகா அங்க ஏசி ரூம்ல தான் இருப்பா. அவளுக்கு இந்த டவுன்லாம் பிடிக்கல. வாழ்க்கைய நடத்துறதே கஷ்டமா இருந்தது. ஃபுல் ஏசிலேயே இருந்த பொண்ணுக்கு இங்க ஃபேன் கூட இல்லாதது ரொம்ப சங்கடமா இருந்தது. அனாமிகாவோட கணவன் ரமேஷ் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒரு உத்தியோகம் பாக்குறான். அப்படி இருக்கும்போது ரமேஷோட அம்மா அப்பா ஊர்ல இருந்து அப்பப்ப ஃபோன் பண்ணி எப்ப ஊருக்கு வரீங்க, ஊருக்கு வந்து கொஞ்ச நாள் இருக்கலாம்லன்னு கூப்பிடுவாங்க. முக்கியமா இந்த கோடைக்கால விடுமுறையில அவங்க தங்களோட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா அனாமிகா, எப்படிமா இருக்கீங்க? உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுல்ல. ரமேஷ் பிஸியா இருக்கான்னு தெரியுமா? ஆனாலும் உன் மாமனாரு தினமும் தூங்கும்போது உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காரு. இந்த வெயிலுக்கு என்னவோ அந்த சிட்டில சூடான கட்டடங்கள்ல இருக்கிறத விட நம்ம ஊருக்கு வந்தா தோப்பு தொரவுன்னு மரத்தடியில நிழல்ல சில்லுன்னு இருக்கலாம். ஆரோக்கியத்துக்கும் நல்லது. ஒரு 10 நாள் வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எங்களோட வந்து இருங்களேன். உங்களுக்காக ஸ்பெஷலா மாம்பழத்தை கூட அறுத்து வச்சிருக்கேன். ஐயோ அத்தை, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. ஆனா இந்த சிட்டிய பத்தி கேட்கவே கேட்காதீங்க. காலையில 10 தாண்டனா போதும், ஜன்னலை திறந்தா கூட நெருப்பு காத்து தான் வருது. வெளியில போகலான்னு பார்த்தாலே பயமா இருக்கு அத்தை. வீட்ல 24 மணி நேரமும் 2 ஏசியையும் ஆன்லயே வச்சிருக்கோம். ஆனாலும் சரி, வெப்பம் குறைய மாட்டுது. அப்படி இருக்கும்போது ஊருக்கு டிராவல் பண்ணி வரணும்னா என்னால முடியவே முடியாது. பயமா இருக்கு. அங்க ஊர்ல கரண்ட் எல்லாம் அப்பப்ப கட் பண்ணிடுவாங்கல்ல. அது மட்டும் இல்லாம அந்த வீட்ல ஏசியும் போட முடியாது. அத்தை, இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அந்த இடத்துல 1 மணி நேரம் கூட இருக்க முடியாது. ஆமாமா, அனாமிகா சொல்றது கூட பாயிண்ட் தான். அவளால அந்த சூட தாங்க முடியாது. சின்ன வயசுல இருந்து ஏசிலேயே வளர்ந்து பொண்ணு. ஊர்ல ஃபேன் ஓடினாலும் சரி, அந்த வெப்ப காத்து வீட்டுக்குள்ள வந்தா முடியாது. அவ அங்க வந்து என்ன பண்ணுவான்னு நானும் யோசிச்சுக்கிட்டு தாம்மா இருக்கேன். அடே ரமேஷா, நீ அந்த சிட்டி வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டு உன் பிறந்த ஊரையே மறந்து போயிட்டியா? நான் உன்னோட அம்மா, அதை பத்தி யோசிக்க மாட்டேனா? நம்ம ஊரு வேப்ப மரத்து காத்து முன்னாடி உங்க ஏசி ஏமாத்துறோண்டா. இந்த காத்தே புயலா மாதிரி அடிச்சதுன்னா உங்க சிட்டி கட்டடம்லாம் எதுவும் தாங்குமா சொல்லு? நீங்க வருவீங்கன்னு ஆசையா நாங்க 2 பேரும் காத்திருக்கோம். அனாமிகா கிட்ட ஏதாவது சொல்லி அவளை கூட்டிக்கிட்டு வாடா. அவ இங்க வந்ததுக்கு அப்புறம் என் பிளான் என்னங்கறத பாக்கட்டும். சரிம்மா, எப்படியும் உன் பிளான் அவ வேணான்னு மாட்டா. எப்படியாவது ஒத்துக்க வச்சு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரமேஷ் போனை கட் பண்ணான். அப்ப ரமேஷ் ரொம்ப கெஞ்சி கூத்தாடி அனாமிகாவை ஒத்துக்க வச்சுட்டான். 2 பேரும் கார்ல ஏசிய அதிகபட்ச கூலிங்ல வச்சுட்டு ஊருக்கு வந்தாங்க. கார் டோரை திறந்து வெளியில வந்ததும் ஒரேடியா அடிச்ச அந்த அனல் காத்து அவளால தாங்கவே முடியல. ஒரு அடி எடுத்து இன்னொரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு கூட அவளுக்கு களைப்பா இருந்தது. உடம்பெல்லாம் நெருப்பு மாதிரி எரிஞ்சதால அவளுக்கு எரிச்சல் இன்னும் அதிகமாச்சு. வீட்டுக்குள்ள வந்த உடனேயே அந்த பழைய சுவர்ல இருந்து வந்த காத்து அவளை அப்படியே உலுக்கி எடுத்துருச்சு. வாப்பா வா. அம்மா அனாமிகா, பிரயாணம் நல்லா இருந்ததா? கார்ல ஏசி இருந்ததுனால அலைச்சல் அப்படி தெரிஞ்சிருக்காது. ஆனா வெளியில வெயில் அப்படி இல்லப்பா. ஒரே புழுக்கம். உள்ள போய் கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்கப்பா. உங்களுக்காக இப்ப கடைஞ்ச வெண்ணெய் ரெடியா இருக்கு. மாமா, கார்ல இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு உலகத்துல இருந்த மாதிரி இருந்தது. ஆனா இங்க காலடி எடுத்து வச்ச உடனேயே நரகத்துக்குள்ள இறங்குற மாதிரி இருக்கு. இந்த ஃபேன் என்ன காத்துக்கு பதிலா நெருப்பு கக்கிக்கிட்டு இருக்கு. முடியவே இல்ல. என்னால இத கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியல. ரமேஷ், நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, என்னால இந்த வீட்ல இருக்கவே முடியாது. உடனே ஏதாவது ஒரு ரூம்ல ஏசியை ஏற்பாடு பண்ணுங்க. இல்லன்னா நான் இன்னைக்கே சிட்டிக்கு கிளம்பி போயிடுவேன். அனாமிகா, கொஞ்சம் பொறுமையா இரு. இப்பதானே வந்த. உன் உடம்பு இந்த மாற்றத்துக்கு பழக்கப்பட கொஞ்ச நாள் ஆக செய்யும். இந்த கிராமத்துல உடனுக்குடனே ஏசி எல்லாம் கிடைக்காது. எல்லாரும் இங்க தானே இருக்காங்க. நமக்காக ஆசையா காத்துட்டு இருந்தவங்கள இப்படி சிடுசிடுன்னு பேசுற. யாரு என்ன நினைச்சா எனக்கு என்ன ரமேஷ்? எனக்கு என் உடம்பு முக்கியம். வேர்வை அதுல வரக்கூடாது. மூச்சே விட முடியல. அத்தை, ஒரு கூலராவது இருக்கா இங்க? இந்த சூடான காத்து என்னால தாங்க முடியல. என்னால முடியாது. மனுஷன் உயிர் வாழறதுக்கு வேண்டியது காத்து, இந்த மாதிரி நெருப்பு இல்ல. அம்மா அனாமிகா, உன்னோட கவலை என் நெஞ்சத்தை தாக்குது. உனக்கு சில்லுன்னு காத்து வேணும், அவ்வளவுதானே? உன் உடம்புல வேர்வை வரக்கூடாது, அதானே உனக்கு தேவை. இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சதும்
உன்னை ஒரு அற்புதமான ஏசி கிட்ட கூட்டிட்டு போறேன் பாரு. அது உன் சிட்டி ஏசிய விட 10 மடங்கு பெருசு தெரியுமா? அது மட்டும் இல்ல, கரண்ட் போனா கூட நிக்காது. இந்த ஊர்ல அப்படிப்பட்ட ஏசி இருக்கா? கரண்ட் இல்லனா கூட வேலை செய்யுமா? என்ன சமாதானப்படுத்துறதுக்கு நீங்க ஏதோ கட்டுக்கதை விடுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மத்தியான சாப்பாட்டுக்கு எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. சாரதாவோட சமையல் அனாமிகாக்கு பிடிச்சிருந்தாலும் புழுக்கத்தால அவளால சாப்பிட முடியல. வெயில் மத்தியானம் 2 மணிக்கு இன்னும் உச்சத்தை அடைஞ்சது. அப்போ சாரதா எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பின்னாடி இருந்த அவங்களோட பெரிய மாமரத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அது 100 வருஷம் பழமையான அடர்த்தியான வேப்ப மரம், ஆலமரம்லாம் இருந்துச்சு. தோட்டத்துக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனேயே சில்லுன்னு காத்தடிச்சுது. அது அனாமிகாவை தாக்குச்சு. திடீர்னு அவளோட உடம்புல இருந்த வேர்வை மாயமாயிடுச்சு. அடடடடா அத்தை, இது என்ன மாயம்? வெயில்ல நின்னாக்கா பயங்கரமா வேர்த்து ஒழுகிட்டு இருந்தது. ஆனா இதுக்குள்ள வந்த உடனேயே ஏசிக்குள்ள வந்த மாதிரியே இருக்கே. சில்லுன்னு இருக்கே அத்தை. இந்த காத்துல இருக்கிற சுத்தத்தை என்னால அப்படியே உணர முடியுது. தெரிஞ்சுதாம்மா, இததான் பிராணவாயு ஏசிம்பாங்க. இந்த மரத்துக்கு நடுவுல இருக்கிற சிலுசிலுப்பு கான்கிரீட் கட்டடத்துல இருக்காது, எந்த ஊர்லயும் இருக்காது. இயற்கை கொடுக்கற சிலுசிலுப்புல ஆரோக்கியம் இருக்குமா? உங்களுக்கு கட்டுல கூட இங்கேயே போட்டிருக்கேன். இந்த காத்துல ஆடுற இலைகளோட ரம்யமான ஒலியில நல்லா படுத்து தூங்கு. சிட்டி ஏசில காத்து ஓடுற சத்தம் காதை கிழிக்கும். ஆனா இங்க அப்படி இருக்காது. ஆமா நமிகா, அம்மா சொல்றது உண்மைதான். இந்த மரத்தடியில ஆக்சிஜன் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த மரம் தண்ணிய ஆவியா வெளியேத்துது. அதனால இங்க புழுக்கம், சூடு எதுவும் இருக்காது. நம்ம ஏசி ரூம்ல நம்ம தூசியே ஏசி வழியா நம்மள தாக்குது. ஆனா இங்க இருக்கிற காத்து நம்மள டீடாக்ஸ் பண்ணி அனுப்பும் தெரியுமா? உண்மைதான் அத்தை. இங்க கொஞ்ச நேரம் நிக்கும் போதே சுத்தமா வேர்க்கவே இல்ல எனக்கு. ஏதோ ஒரு ரம்யமான நிசப்தம் தெரியுது. இவ்ளோ நாளா நான் ஏசிங்கிற எந்திரத்து பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி இயற்கை ஏசி என் மாமியார் வீட்ல இருக்குன்னு ரியலைஸே பண்ணல. எனக்கு இங்க ரொம்ப அமைதியா இருக்கு அத்தை. இந்த மாதிரி மத்தியானம் வெப்பத்துல இன்னல் பட்டுக்கிட்டு இருந்த அனாமிகாவுக்கு நிம்மதியான ஒரு இடம் கிடைச்சது. சூரியன் மறைஞ்சு நிலவு வந்த நேரத்துல மறுபடியும் அவளுக்கு பழைய இன்னல் வந்துச்சு. ராத்திரி நேரத்துல ரூம்ல இருந்த 4 ஜன்னல்களும் பகல்ல அடிச்ச வெயிலோட வெப்பத்தை உறிஞ்சி ராத்திரியில வெளியிடும்னு அனாமிகாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். சாரதாக்கு அனாமிகாவோட பயம் புரிஞ்சுது. இந்த தடவை முதல்ல மாதிரி இல்ல, இன்னும் ஒரு அடி முன்னாடி போனாங்க. அத்தை, மத்தியானம் தோட்டத்துல இருந்த நேரம் ஒண்ணுமே தெரியல. ஆனா இப்போ ராத்திரி படுக்கிறதுக்கு ரூமுக்கு போனா மறுபடியும் அந்த செவுத்துல இருந்து வெப்பம் வரும். அதை தாங்கவே முடியாது. பகல் வெயிலுக்கு செவரெல்லாம் நல்லா சூடாகி ஃபேன் போட்டதும் அந்த வெப்பத்தை அது இழுத்து உள்ளதானே விடும். தூக்கம் வராம எனக்கு தலைவலி வரும். அம்மா அனாமிகா, இந்த கோடை காலத்துல நீ அந்த ரூமையே மறந்துரு. நாம இன்னைக்கு ராத்திரி வெளியே தான் படுக்க போறோம். வேப்ப மரத்து கீழே கட்டுல போட்டிருக்கேன். வானத்துல முழு நிலவு தெரியுது. அது மட்டும் இல்ல, பக்கத்துல மல்லிப்பூ தோட்டம் இருக்கு. அதுல இருந்து வாசனை வரும். அந்த மரத்துல இருந்து வர்ற காத்து ராத்திரி எல்லாம் சிலு சிலுன்னு ஏசி காத்து மாதிரி உன் உடம்பு முழுக்க அடிக்கும். ஒரு தடவை படுத்து பாரு. ராத்திரி நேரத்துல இயற்கை நமக்கு கொடுக்கற விருந்து என்னங்கிறது உனக்கே தெரிய வரும். அம்மா, அனாமிகா வெளியில படுக்கிறது புதுசு இல்ல. ராத்திரி கொசு பூச்சி ஏதாவது வந்ததுன்னா கஷ்டமாயிடும். அவளுக்கு பழக்கம் இல்லல்லம்மா. பயப்படாதடா, கீழே படுக்க போறோம். நம்ம எப்பவும் கட்டில் மேல தானே படுப்போம். சுத்தி வேப்ப மரம், மஞ்சள் தண்ணி கூட தெளிச்சேன். கொசு கூட வராது. வேப்ப மரம் கொடுக்கற ஆக்சிஜன் நம்ம உடம்புக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா? அந்த சிலுசிலுப்புக்கு மெய் மறந்து தூங்குவீங்க. சரிங்க அத்தை, உங்க மேல நம்பிக்கை இருக்கு, நான் படுக்கிறேன். நீங்க எனக்காக இவ்ளோ பாதுகாப்பு பண்ணும்போது நான் கூட இந்த தடவை இயற்கைய முழுசா அனுபவிக்க நினைக்கிறேன். அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ராத்திரி 10 மணி ஆச்சு. மெதுவா காத்தடிச்சுது. வானத்துல முழு நிலவு இருந்தது. பக்கத்துல அழகான நட்சத்திரங்கள். வேப்ப மரத்துல இருந்து வர்ற காத்து அனாமிகாவை மெல்ல மெல்ல உறக்கத்துக்கு கூட்டிட்டு போச்சு. பக்கத்துல இருந்த மல்லி தோட்டத்துல இருந்து வந்த வாசனை அந்த நிலைமையையே ரொம்ப ரம்மியமாக்குச்சு. அனாமிகா அந்த காத்த அனுபவிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அர்த்த ராத்திரி வேளையில அனாமிகா கண்ணை திறந்து ரமேஷ சீண்டி அவன்கிட்ட இப்படி சொன்னா. ரமேஷ், தூங்கிட்டீங்களா? கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்களேன். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காத்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏசில கூட இப்படிலாம் இருந்ததில்ல. ஆச்சரியமா இருக்கு. அது செயற்கையான காத்து. ஆனா இங்க எவ்வளவு சுத்தமா ஆரோக்கியமான காத்து வருது. என்னோட மனசே குணமாயிடுச்சு ரமேஷ். ஆமா நமிகா,
கிராமத்து வாழ்க்கையில இது ஒரு வரம். நம்ம ஆயிரங்கள் கொடுத்து ஏசி வாங்குறோம், கரண்ட் பில்லையும் கட்டுறோம். ஆனா இயற்கை கொடுக்கற இந்த சிலுசிலுப்ப பணம் கொடுத்து நம்மளால வாங்க முடியாது. இது ஆரோக்கியமான குளுமை. கேட்டியாமா அனாமிகா, இயற்கை நமக்கு எல்லாத்தையும் இலவசமா தருது. நம்ம தான் அதோட அருமை புரியாம செயற்கையான இயந்திரங்கள் பின்னாடி லோ 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 லோன்னு அலையறோம். இந்த மரத்தடியில படுக்கும்போது உனக்கு உடம்பு வலி கூட வராதுமா, ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா மாமா, இவ்ளோ நாளா நான் ஏசி இல்லைன்னா உயிர் வாழவே முடியாதுன்னு நினைச்சேன். அது பொய்ன்னு இன்னைக்கு தான் உணர்ந்தேன். அந்த எந்திர வாயுவை விட இந்த பிராண வாயு கொடுக்கற மரக்காத்து நல்லது. அத்த, உங்க புத்திசாலித்தனத்துக்கும் உங்க அன்புக்கும் நான் தலை வணங்குறேன். இந்த சிலுசிலுப்புக்கு முன்னாடி என்னோட சிட்டி ஏசி எல்லாம் முன்னாடி கூட நிக்க முடியாது. எனக்கு இப்ப ஏசியே பிடிக்கல தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, சந்தோஷமா கண்ணை மூடி தூங்கு. இந்த இயற்கை ஒன்ன பெத்த அம்மா மாதிரி பாத்துக்கும். மறுநாள் காலையில குருவிகளோட சத்தத்தோட இதமான சூரிய வெளிச்சத்தோட அனாமிகாவுக்கு விழிப்பு வந்தது. அவளோட முகம் முன்னாடியை விட ரொம்ப பொலிவா இருந்துச்சு. அந்த ஒரு வாரம் முழுக்க அவ ஒரு தடவை கூட ஏசிய பத்தி கேட்கவே கிடையாது. மாமியார் காமிச்ச அந்த இயற்கை ஏசி அவளை வெயில் காலத்துல அது வேணும் இது வேணும்னு கேட்க விடாம முழுசா மாத்திருச்சு. அனாமிகா திரும்ப சிட்டிக்கு போகும்போது தோட்டத்துல இருந்து சில மாம்பழங்கள், வேப்ப செடி எல்லாத்தையும் எடுத்துட்டு போனா. தன்னோட அபார்ட்மெண்ட் பால்கனில அதை கொண்டு போய் வச்சா. தன்னோட வீட்டை ஒரு குட்டி கிராமமா மாத்தணும்னு நினைச்சா. அன்னைக்கு அனாமிகா சாரதா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா. ஏசில இருந்து வர்ற காத்து தற்காலிகம் தான், ஆனா மரத்தோட நிழல்ல இருந்து வர்ற குளுமை தான் ஆரோக்கியம்னு அனாமிகா சொன்னா. இது இன்னைக்கு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். அது கோடை காலம். வெயில் பயங்கரமா அடிச்சுது. அனல் காத்தும் அதிகப்படியா வீசுச்சு. புழுக்கத்தால அந்த குடும்பம் மொத்தமும் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஒரு நாள் சாரதா வீட்ல இருக்கும்போது பிரசாத் வேர்வையை தொடச்சுக்கிட்டு அவங்க கிட்ட வந்து சொன்னாரு. அடடடடா, என்ன சாரதா இந்த வெயிலு மனுஷனை உயிரோடவே இருக்க விடாது போல இருக்கே. காலையில இன்னும் 10 மணி கூட ஆகல, அதுக்குள்ள வேர்வை ஊத்துது. வீட்ல உட்காரணும்னாலே பயமா இருக்கு. ஆமாங்க, எனக்கு மூச்சே விட முடியல. இந்த வீட்ல ஒரு நேரம் இருக்கிறதே முடியல. ஃபேனை எடுத்தா கூட சூடா காத்து வருது. இந்த வருஷத்துக்கு ஏன் இவ்ளோ வெயிலுன்னு எனக்கு தெரியல. அத்தை, மாமா, சில்லுன்னு மோர் குடிங்க, கொஞ்சம் தாகம் குறையும். நிஜமாவே இந்த வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. கிச்சன்ல 10 நிமிஷம் கூட நிக்கவே முடியல மாமா. அடுப்பை ஏத்துனாலே போதும், அந்த சூடுக்கு உயிரே போற மாதிரி இருக்கு. ஆமாக்கா, நீங்க சொல்றது நிஜம்தான். நான் துணிய காய வைக்கிறதுக்கு வெளியில போனா என் காலு சுட்டு எரிக்குது. உடம்பெல்லாம் நெருப்பு குளியல் போட்ட மாதிரி எரியுது. சமையல் அறையில சமைக்கிறதுனா ஒரு யுத்தமே பண்ற மாதிரி இருக்கு. அத்தை, இப்படியே போச்சுன்னா இந்த வெயில்னால எப்படி கடக்கறதுன்னு ஒண்ணுமே புரியல. ராத்திரியில தூக்கம் கூட வர மாட்டேங்குது. ரூம் எல்லாம் ராத்திரி வேளையில ரொம்ப சூடா இருக்குது அத்தை. ஒவ்வொரு நேரமும் வேர்வை வந்து ஒரு வேலை கூட செய்ய முடியாம இருக்கு. இந்த வெயில்ல இருந்து எப்படியாவது நமக்கு விமுக்தி வேணும். என்ன பண்றதுமா அஞ்சலி, வெயில நம்மளால நிறுத்த முடியாது. நம்ம வீடோ பழங்காலத்து வீடு, அதனால கூரை சீக்கிரமாவே சூடாயிடுது. அந்த சூடு நாள் முழுக்க வீட்டுக்குள்ள பொறுமையா பரவிக்கிட்டே இருக்கு. அதுக்குள்ள வெளியில வேலைக்கு போன பிரசாதோட பசங்க ரமேஷ், சுரேஷ், அருண் 3 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. 3 பேரும் வெயிலுக்கு ரொம்ப களைச்சு போயிருந்தாங்க. அம்மா, சில்லுன்னு தண்ணி இருந்தா கொஞ்சம் கொடுமா, தொண்டெல்லாம் வறண்டுருச்சு. வெளியில போகவே முடியலம்மா எங்களால. இந்த வெயிலுக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. ஆமாப்பா, நிலத்துல வேலை செய்ய கூலிக்காரங்க கூட வரமாட்டாங்க. வெயில பார்த்து பயப்படுறாங்க. எந்த வேலை செய்யறதுனாலும் இந்த உடம்பு அதுக்கு ஒத்துழைக்க மாட்டுது. மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க போல இருக்கு. இந்த காலத்துல ஏசி, கூலரு இதெல்லாம் இல்லைன்னா வேலைக்கு வரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது வயல்வெளியில யார் வேலை செய்வா? சூரியன் நெருப்ப கக்கறா மாதிரி இருக்கு. சரி, ராத்திரியில வெளியில போய் படுத்துக்கலான்னு பார்த்தா கொசு கடிக்குது. வீட்டுக்குள்ள படுக்கலான்னு பார்த்தா அனல் அடிக்குது. இதுக்கு ஏதாவது யோசிங்களேன்ப்பா. ஏசி வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட இப்போதைக்கு வசதி இல்ல. கூலர் வாங்கலான்னு பார்த்தா அதுவும் கொஞ்ச நேரத்துல சூடாயிடுது. இது இயற்கைக்கு எப்பவும் நடக்கிற ஒரு மாற்றம். நம்ம தான் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். மாமா சொல்றது உண்மைதான் அருண். இயற்கைய நம்மளால எப்படியும் மாத்த முடியாது. அந்த காலத்துல ஏசி இல்லாமலேயே வெயில தாக்கு பிடிச்சாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும்.
இப்படி அந்த குடும்பம் மொத்தமும் வெயில பத்தி அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கறத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு நரக மாதிரியே போச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு புல்லு வியாபாரி சத்தம் போட்டுக்கிட்டே வந்தான். வாங்க வாங்க, பச்சை புல்லு, மாட்டுக்கு பச்சை புல்லு கொண்டு வந்திருக்கமா. வெயில்ல எங்க வெளிய போறீங்க? உங்களை தேடி பச்சை புல்ல நான் கொண்டு வந்திருக்கேன். அம்மா அவனி, வெளியில பச்சை புல்ல விக்கிறாங்க. நம்ம மாட்டுக்கு வைக்கோல போட்டு போட்டு அதுங்க அதையும் சாப்பிட மாட்டேங்குது. இந்த வெயில்ல பச்சை புல் கிடைக்கிறது கஷ்டம். கொஞ்சம் போய் அவனை நிக்க சொல்றியாம்மா? சரிங்க அத்தை அப்படின்னு அஞ்சலி வெளியில போய் அந்த வியாபாரி கிட்ட, எப்பா வியாபாரி உள்ள வா, எங்க அத்தை கூப்பிடுறாங்க. வணக்கம்மா சின்னம்மா. புல்லு வேணுமா உங்களுக்கு? சுத்தமான கிணத்தடியில வளர்ந்த புல்லுமா இதுங்கெல்லாம். இத சாப்பிட்டுச்சிங்கன்னா மாடுங்க சும்மா கொழு கொழுன்னு இருக்கும். வெயில் காலத்துல அதுங்களுக்கு இது நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்கும். வாங்கிட்டு போய் போடுங்கம்மா. பேச்செல்லாம் நல்லாதான் பேசுற. இந்த பச்சை புல்லு எத்தனை நாளைக்கு பச்சையா இருக்கும்? 2 நாள்ல காஞ்சி வைக்கோல் ஆயிடும். என்னையா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? இது நாட்டு புல்லு. கொஞ்சம் தண்ணியை இது மேல தெளிச்சிங்கன்னா 1 வாரம் ஆனாலும் இது கெடாம அப்படியே இருக்கும். இந்த புல்லுல நீரோட்டம் அதிகமா இருக்குயா, அதனாலதான் வெயில கூட இது தாக்கு பிடிக்கும். வேணும்னா பார்த்து வாங்குங்க ஐயா. அந்த வியாபாரி சொன்னதுல இருந்து பிரசாத்துக்கு ஒரு புதிய ஐடியா தோணுச்சு. உடனே தன்னோட மருமகள்களையும் மகன்களையும் பிரசாத் கூப்பிட்டாரு. ரமேஷ், சுரேஷ், அருண், அம்மா அனாமிகா, அவனி, அஞ்சலி எல்லாம் வாங்க. ஏன்பா கூப்பிட்டீங்க? புல்லு வேணுமா? நான் போய் வாங்குவா? ஆமாண்டா, ஆனா புல்லு மாட்டுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான். நம்மளுக்காகவா? உங்களுக்கு மண்டையில நட்டுக்கிட்டு கழண்டுருச்சா? நம்ம போய் புல்ல திங்கறத? அடியே முட்டாள், புல்லு நம்ம திங்கறதுக்கு இல்ல, நம்ம வீட்டோட கூரை மேல போட்டு பச்சை பசேல்னு ஆக்க. அற்புதமான ஐடியா மாமா. இந்த புல்லு நிஜமாவே வெயில தாங்கும். இத கூரை மேல போட்டோம்னா சூரிய வெப்பத்தை இது தடுத்து உள்ள குளுகுளுன்னு ஆக்கும். கொஞ்ச நாள்ல இது காஞ்சு போயிடுச்சுன்னா மறுபடியும் மாத்திக்கலாமே. ஆமாப்பா, அனாமிகா சொன்னது கரெக்ட் தான். ஆனா இது எப்படிப்பா சாத்தியமாகும்? நம்ம வீட்டு கூரைய கவர் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு நிறைய புல்லு தேவைப்படுமே. ஏன்பா வியாபாரி, உன்கிட்ட இந்த மாதிரி புல்லு எவ்வளோ இருக்கு? எங்க வீட்டு மேல் கூரைய கவர் பண்ற அளவுக்கு இருக்கா? ஓஹோ, அதுல என்ன இருக்குது ஐயா? என்கிட்ட இந்த மாதிரி புல்லுங்க பண்டல் பண்டலா நிறைய இருக்கு. இந்த வெயிலுக்கு நீங்க யோசிக்கிறது அற்புதமான ஐடியா. வீட்டுக்குள்ள வெயில் தெரியாது. வீட்டுக்குள்ள இருக்கும்போது வெளியில வெயில் அடிக்குதுங்கிற விஷயத்தையே மறந்துடுவீங்க. அப்படின்னா மேற்கொண்டு எதுவும் பேசாம உடனடியா 2 பண்டலை கொண்டு வாங்க. இன்னைக்கு எங்களுக்கு இதான் ப்ராஜெக்ட். இன்னைக்கு எங்க வீட்டை குளு குளுன்னு ஆக்குறது தான் வேலை. மாமா, ரொம்ப நல்ல ஐடியா. இதனால எங்களுக்கு, முக்கியமா கிச்சன்ல வேலை செய்யற எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை. எங்களுக்கு எங்க ஸ்கின் ப்ராப்ளம்ல இருந்து கூட விடுதலை கிடைக்குது. அப்பாடா, கிச்சன்ல வேர்வை குளியல் போடுறதுல இருந்து நான் தப்பிச்சேன்பா. அவருக்கு முதல்ல அட்வான்ஸ் கொடுத்து அனுப்புங்க. புல்லு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலைய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிரசாத் அந்த வியாபாரி கிட்ட பேசிட்டு 2 பண்டல் பச்சை புல்ல வரவழைச்சாரு. மதியத்துக்குள்ள புல்ல அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. அன்னைக்கு சாயந்தரம் வெயில் கொஞ்சம் குறைஞ்சதும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்னா வேலை செஞ்சாங்க. அருண், சுரேஷ், நான் ஏணிய போட்டு மேலே ஏறுறேன். நீங்க கீழே இருந்து புல்ல கொஞ்சம் கொஞ்சமா மேல அனுப்புங்க. சரிங்கண்ணா. அனாமிகா அண்ணி, அந்த புல்ல கூடையில வச்சு எங்களுக்கு கொடுத்துட்டுருங்க. சரி சுரேஷ். அவனி, அஞ்சலி, கொஞ்சம் இங்க வாங்க. எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சோன்னா சீக்கிரமா முடிஞ்சிரும். டே ரமேஷா, ஜாக்கிரத. மேல ஏறும்போது கால் நழுவாம பாத்துக்கோ. புல்ல பக்கத்துல நல்லா நெருக்கமா வையே. எங்கேயும் கேப்பே விடாத. சூரிய கதிரு உள்ளுக்குள்ள வரவே கூடாது. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க கீழே இருந்து புல்ல மட்டும் அனுப்பிச்சுக்கிட்டே இருங்க. புல்லு காத்துல பறக்காத அளவுக்கு மேல பலவ வைக்கணும். நான் போய் கொஞ்சம் வெயிட்டான பொருட்கள், டயரெல்லாம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி பிரசாத் போய் டயரு, வெயிட்டான கல்ல எல்லாம் கொண்டு வந்தாரு. அத்தை, இதெல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அது மேல கொஞ்சம் தண்ணிய தெளிச்சோன்னா எப்படி இருக்கும்? அந்த ஈரத்துக்கு காத்தடிச்சு வீட்டுக்குள்ள இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அட ஆமா அவனி அக்கா, உன் யோசனை ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம தினமும் சாயந்தரத்துல மேல போயிட்டு அந்த புல்லு மேல தண்ணிய தெளிச்சிட்டு வருவோம். அப்போ அந்த தண்ணி ஆவியாகி
அந்த காத்து சில்லு சில்லுன்னு ஆகி ஏசி மாதிரி வீட்டுக்குள்ள காத்தடிக்கும். அந்த காலத்துல எல்லாம் இப்படிதானே தண்ணிய தெளிச்சு தெளிச்சு வீட்டை குளு குளுன்னு ஆக்குனாங்க. அதையே பண்ணுவோம். நம்ம வீடு நம்மளும் முழுசா அந்த காலத்துக்கே போறோம். இப்படி 3 மகன்களும் மருமகள்களும் மாமியார் மாமனாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சு அன்னைக்கு சாயந்தரத்துக்கெல்லாம் வீட்டு கூரை முழுக்க புல்லால கவர் பண்ணிட்டாங்க. காத்துக்கு பறக்காத அளவுக்கு வெயிட் வச்சாங்க. அனாமிகா பைப்புல தண்ணி எடுத்து ஃபுல்லா அடிச்சா. அப்பாடா, வேலை முடிஞ்சிருச்சு. எல்லாரும் உள்ள வாங்க. உங்க எல்லாருக்கும் நான் எலும்பிச்ச பழ சாரை குடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்தாங்க. அப்போ சமயம் ராத்திரி 7 ஆச்சு. அட, யாராவது கவனிச்சிங்களா? இதுக்கு முன்னாடி நமக்கு வேர்வையே வரல பாருங்க. அனல் அடிக்காம ரொம்ப பிளசண்டா இருக்குல்ல? ஆமா அண்ணா, சவுறு கூட சூடா இல்ல. வெளியில இருக்கிற அனல் காத்து வீட்டுக்குள்ள வரவே இல்ல. கொஞ்சம் ஃபேனை போடுங்களா? சொன்னதும் அருண் ஃபேனை போட்டான். வழக்கம் போல சூடா காத்து வராம ரொம்ப நல்லா சில்லுன்னு ரம்யமான காத்து வந்தது. அடடா, ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமாவே நம்ம வீடு சில்லுன்னு ஆசிரமம் கணக்குல இருக்கு. மாமா, உங்களோட யோசனைக்கு 100க்கு 100 மார்க். நீங்க தான் எங்களை இந்த நரகத்துல இருந்து காப்பாத்துனீங்க. ஆமா மாமா, இப்ப எனக்கு நாளையில இருந்து பகல்ல எந்த வேலை செய்யறதுனாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. கிச்சனை கூட செக் பண்ண, நல்லா இருக்கு. எல்லாத்த விட எனக்கு சந்தோஷம் எதுலன்னா, ராத்திரி போய் தூங்கும்போது நிம்மதியா இன்னைக்கு தூங்கலாம். இந்த கோடை காலத்துல நமக்கு அற்புதமான வரம் கிடைச்சிருக்கு. என்னங்க, நிஜமாவே அற்புதம் பண்ணிட்டீங்க. இந்த கோடை காலத்துல பணத்தை கொட்டி ஏசி வாங்க முடியல. வெறும் 100 கணக்கிலேயே நம்ம வீட்டை ஒரு ஏசி ரூமா மாத்திட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல எனக்கு என்ன பேர் வேண்டி கிடக்கு? புள்ளைங்க சேர்ந்து வேலை செய்யலன்னா இந்த மாதிரி நடந்திருக்குமா? எந்த வேலையா இருந்தாலும் குடும்பம் ஒண்ணு சேர்ந்ததுன்னா அத கண்டிப்பா செஞ்சு முடிக்கலாம். இப்ப பாரு எவ்வளவு ஆனந்தமா இருக்குன்னு. மறுநாள் காலையில இருந்து சாரதாவோட வீட்டை பத்தி ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. பக்கத்து வீட்டு ரங்கநாதன் வந்தாரு. பிரசாதையோ, என்னங்க உங்க வீட்டுக்குள்ள வந்த உடனேயே ஏசி வாசல் வரைக்கும் வருது? அவ்வளவு வசதியா? நாங்க கூட பெட்ரூம்ல தான் ஏசி போட்டிருக்கோம். வாங்க ரங்கநாதன், நாங்க எந்த ஏசியையும் போடல. எங்க வீட்டு மேல் கூரை மேல பச்சை புல்ல போட்டோம். அதனோட மேஜிக் தான் இது. அப்படியோ? என்னங்க இவ்ளோ ஆச்சரியமா இருக்கு. இந்த வெயிலுக்கு எங்களால ரூமை விட்டு வெளியிலயே வர முடியாத அளவுக்கு இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப தெளிவா பச்சை புல்லால ஏசியா மாத்திட்டீங்க உங்க வீட்டை. உங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் உதவி செஞ்சிருக்காங்க போலயே. ஆமாங்க ரங்கநாதன், எங்க பசங்க மருமகளுங்க எல்லாரும் சேர்ந்து நேத்து சாயந்தரம் தான் பண்ணாங்க. அந்த கஷ்டத்தால தான் இப்ப நீங்க இந்த மாதிரி வார்த்தைய சொல்றீங்க. சந்தோஷம். எடுத்துக்கோங்க ரங்கநாதன், நீங்களும் உங்க வீட்ல இந்த மாதிரி பச்சை புல்ல போடுங்க. நீங்க ஏசிய போடணுங்கிற அவசியமே இருக்காது அப்படின்னு ரங்கநாதனுக்கு காஃபி கொடுத்துக்கிட்டே சொன்னா அனாமிகா. கண்டிப்பா கண்டிப்பாமா, நான் இன்னைக்கே போய் இதே மாதிரி புல்ல வாங்கி மேல போடுறேன். உங்க ஐடியா சூப்பரா இருக்கு. இப்படி இந்த கோடை காலம் முழுக்க பிரசாத் சாரதாவோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமா குளுகுளுன்னு கழிச்சாங்க. இந்த பச்சை புல்லு வீட்டால அவங்க ஆரோக்கியமும் மேம்பட்டுச்சு. வெயில் தாக்கம் அவங்கள ஒரு வகையிலயும் பாதிக்கல. குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியில அந்யோன்யம் அதிகமாச்சு. இயற்கைய பகச்சுக்காம அத நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டோம்னா எந்த விதமான கஷ்டத்தையும் எதிர்கொள்ளலாம் அப்படின்னு அந்த வீட்டு உறுப்பினர்கள் இந்த கோடை காலத்துல அந்த ஊருக்கே காமிச்சிட்டாங்க. பச்சை புல்ல மேல் கூரையில போடுற பழக்கம் அந்த ஊர் மக்களுக்கே இப்போ வழக்கமாயிடுச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பபாய்.